பறக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன், ஏதோ ஒரு படம் ஆடியோ லான்ச்சில் நம்ம டேரக்டர் மிஸ்கின் சார் பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராமில் நடிக்கிறவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் குத்துவேன், முகரையில் குத்துவேன், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மிஸ்கின் சார் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக வந்துக்கிட்டு இருந்தப்ப நான் அதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருந்தேன். சார் பேசினது தப்பு. என்ன சார்? இல்லை, படத்தை பற்றி தான். படத்தை பற்றி சார் அது ஒரு படம் சார். அது ஒரு படம் சார். அவங்க சரி கேளுங்க சார். சார் அது அவங்க படம் திரைக்கதை படமா எடுத்திருக்காங்க, கலாச்சாரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதை ஏன் சார் அதை பத்தி நானும் ஒரு படம் பார்த்திருக்கேன். நான் படம் பார்த்தப்ப அந்த படத்தை பத்தி இல்ல சார், இவங்க படம் எடுத்திருக்காங்க, அந்த படம் பார்த்திருக்கேன். ஒரு பொது மனிதனை நான் கருத்து சொல்லக்கூடாதா? நான் வந்து என்ன சார் பிரஸ் மீட்ல தான் சார் சொல்றேன். இல்ல சார், நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்க இடையூறா வர்றீங்களா? இது ஒரு சபை நாகரிகமா? நான் இல்ல சார், நான் பேசுறேன். பத்திரிகை நிருபர்கள் வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். இது நாகரிகமா சார்? பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஊட வந்து பேசுறது நாகரிகமா? டீசென்ட்டா நீங்க? சார் சார் வந்து ஒரு சீனியர் என்ன சார் பேச விடணும்? பிரஸ் மீட்ல ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார். நீங்க நான் பேசுறது முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க சார். அதுதான் சார் சபை நாகரிகம், அதுதான் சார் சீனியர் ஆர்டிஸ்டுக்கு உண்டான ஒரு மரியாதை. நான் பிரஸ் மீட்டுக்கு மீட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என் காதுல படத்துல சார் பேசிக்கிட்டு இருக்கேன் சார். நான் முடிச்சது வாங்க சார். அதுதான் சார் ஒரு சீனியர் ஆர்டிஸ்டுக்கு, நடிகருக்கு அழகு சார். உங்களை விட நான் ஒரு சின்ன பையன், குழந்தை மாதிரி. ஒரு பிரஸ் மீட் இவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இடையில இன்டர்ஃபியர் ஆகலாமா? சொல்லுங்க சார். நீங்க உங்க வேலையை முடிச்சுட்டு பேசுங்க சார். முதல்ல நான் பேசிக்கிறேன் சார். சார் என் காதுல படம் சார் கேட்டாங்க, நான் தான் பதில் சொல்றேன். பதில் சொல்ல விட மாட்டேங்கிறார்ல. இல்ல சார், சார் ரிப்போர்ட்டர்னாலுமே ஒருத்தவங்க கதவை பதிவிட்டதுக்கு அப்புறம் அவங்க கருத்தை சொல்லணும். பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, கதையை பத்தி பேசுறது என்னன்னா, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கு வந்து நன்றி சொல்றேன். இது மாதிரி சார் நம்ம தப்பா பேசல, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, யாரையும் இந்த மாதிரி பேசாதீங்க. ஒரு சின்ன கருத்து அவ்வளவுதான், ஓகேங்களா? சார் தவறா பேசல. நம்ம சாரு என்ன பண்ணாங்கன்னா, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்களை பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவான கருத்தை பேசலையே. சார் இவங்க ஆபாசமா பேசுறாங்க நான் சொல்லவே இல்லை. நான் பொது கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 நிமிஷம் பேசி முடிங்க, நான் கேள்வி நான் வெளியே போயிருவேன். அப்படியா? சரி சார், முதல்ல என்ன பேச விடுங்க சார். அதான் 2 நிமிஷம் உங்களுக்கு டைம். எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்கு. நான் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு போனோம். அப்படியா? ஆமா, சொல்லுங்க. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, கலாச்சாரத்தை நினைவுபடுத்திருக்காங்க. நிறைய இடங்கள்ல ஆடியோ லான்ச்சில் நானும் பார்த்துட்டேன் சார். நடிகர்களோ வர்றது கிடையாது. அதாவது ஒரு ப்ரொடியூசர்னா விற்காததை விற்று, ஓகேங்களா, கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த படத்தை வந்து அவங்கள வந்து ஒரு நாயகனாக வந்து சித்தரிச்சு காமிக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும், பத்திரிகை நிருபர்களுக்கும் நம்ம அதை பற்றி சொல்லணும், ஓகேங்களா? ஸோ இந்த படம் வந்து உண்மையிலே ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வஸ்ட்னால இங்கே வந்து பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம். சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார் நம்ம 2 பேர் பார்த்து பேசுறோம், அது கூட பார்த்ததே இல்லைன்றீங்களா சார்? கேளுங்க சார். பண்ண போறேன் படத்துக்கு, அதுக்காக இருங்க சார். அதுக்கு முன்னாடி என்னோட சிக்னேச்சர்ஸ் இப்ப போட்டுக்கிறேன் எல்லாருக்கும். ஐயோ யதார்த்தமா பேசுறாரு. சார் இதுதான் பண்ணேன், அவர்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணேன். இல்ல சார், சார் ப்ரீ ஷோ பார்த்தேன், பார்த்துட்டு வந்து கருத்து. ஆமா
அவங்க என்ன மாதிரி ஆளுங்க சொல்லவே இல்லையா சார்? அவங்க சார் இன்ஸ்டாகிராம தாண்டி நான் 5 படத்துல நடிச்சிட்டேன் ஓகேங்களா. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் படம் மே 23 ரிலீஸ் ஆக போகுது. சிறு வயசுல முதல்ல என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. சின்ன வயசுல இருந்து என்ன சார், அதான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்ல வரேன். என்ன கேட்கிற கேள்விகளை நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? நல்லா நானும் பத்திரிகையில பதிவு பண்ண வரேன். அப்பா அது வந்து ஒரு சீனு, அதை தான் நடிச்சு. சின்ன படத்தனமா நீ முதல்ல கேள்வி கேட்டுற நீ பாடுங்க. ஹலோ நீல எவ்வளவு பெரிய ஆளு கேக்குறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பத்திரிகை நண்பர்களே. சின்ன வயசுல இருந்து டிராமா காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னோட சான்றிதழ்கள் எல்லாமே நான் வந்து பதிவிட்டிருக்கேன் சோசியல் மீடியால. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கறது முதல்ல அநாகரிகம். அவ்வளவு பெரிய ஆளா இவர், அவ்வளவு பெரிய ஆளா கேளுங்க பத்திரிகை நிப்பாடுங்க. அவர் அவ்வளவு பெரிய ஆளா? இந்த மாதிரி முதல்ல இல்ல சார், இவரை விட நான் பெரிய ஆள் தான் சார். நான் படிச்ச என்னோட எஜுகேஷன் என்ன, நான் எந்த லெவல்ல இருக்கேன், என்ன பெரிய ஆளுங்க. இவரை விட அப்படி ஒரு ஆள் கிடையாது. நான் படிச்ச படிப்புக்கு நான் இருக்கிறதுக்கு இவர் ஒரு ஆள் கிடையாதுங்க. ஐயா சார் இல்ல மேடம், படத்தோட பிஆர்ஓ கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இல்ல மேடம், நான் படிச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு லெவல் இருக்கு. என்ன பத்தி பேசுறதுக்கு இவர் ஒரு ஆள் கிடையாது. பொறாம இருந்தா பேசலாம். இவர் வந்து அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. அவர் தான் சார் அந்த வார்த்தையை சார், அவர் அந்த வார்த்தையை பேசுறாரு. பெரிய ஆளு கிடையாது. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டீங்க. சொல்ல விடலாமா? அது சொல்லலாமா? அது சொல்லலாமா? நானா முதல்ல ஆரம்பிச்சேன். பெரிய ஆளுன்னு அவர் தானே பேசுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க சார், நம்ம பேசிட்டு நீங்க பாட்டு பேசலாம். பிஆர்ஓ சொல்லுன்னு சொல்லுவாங்க, நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கீங்க. என்னது பத்திரிகை? நீ பெரிய ஆளான்னு கேட்கறீங்களா? நீ பெரிய ஆளா? நீ பெரிய ஆளா?